அருணாச்சல் பிரதேசல எல்லா இடங்கள்லயும் சீனா நம்ம நாட்டுக்குள்ள வந்து இந்திய மண்ணுல கிராமங்களை நிறுவி அதுக்கு சீன மொழியில பேர் வைக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உள்ள வந்திருக்காங்க இந்தியாக்குள்ள. ஆனா ஆட்சிக்கு வரும்போது மோடி என்ன சொன்னாரு, நான் பெரிய வீரன், இந்த நாட்டை நான் தான் காப்பாற்ற முடியும்னு. அங்க சைனா கிட்ட பேசவும் கூட தைரியம் இல்ல. அப்புறம் என்ன பெரிய வீரன், எப்படி நாட்டை காப்பாத்துறீங்க? சுத்தி இருக்கக்கூடிய எந்த நாடோடும் நல்ல உறவு இல்லை. ஆனா எப்போதும் வெளிநாட்டுல தான் இருப்பாரு பிரதமர். இங்க வந்து மழை வெள்ள பாதிப்புல எட்டி கூட பார்க்கல. வந்தாரா? வரல. மணிப்பூர்ல 1 வருஷத்துக்கு மேல சண்டை பிரச்சனை, அங்க மக்களுக்கு இடையே அவ்வளவு பிரச்சனைகள் நடந்து யாருமே வீட்டுல வாழ முடியாம முகாம்களிலே தங்கியிருக்கிறார்கள். அங்க பெண்கள் எவ்வளவு மோசமாக வன்முறைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள்னு தெரியும். ஒரு முறை அந்த மணிப்பூருக்கு போய் அந்த மக்களை சந்தித்து நான் இருக்கிறேன் என்று ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருப்பாரா? அதுக்கு மனசும் இல்ல, நேரமும் இல்ல பிரதமருக்கு. ஆனா இப்ப தேர்தல் வந்துருச்சு. வந்த உடனே தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு. அப்படியாவது கொஞ்சம் ஓட்டு வாங்கிடலான்னு 2 நாளைக்கு ஒரு தடவை திரும்பி பார்த்தா தடுக்கி விழுந்தா மோடி மேலதான் விழணும். அப்படி அந்த அளவுக்கு வராரு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னன்னு கேட்டதில்லை. நமக்கு தர வேண்டிய நிதியை கொடுத்ததில்லை. 1 ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும்? நிவாரணம் கேட்டதுக்கு அந்த அம்மையார் நிதி அமைச்சர் இருந்தாங்கல்ல, இருக்காங்க, நிர்மலா சீதாராமன். அவங்க நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா நீங்க கேட்கறப்பெல்லாம் காசு கொடுக்கறதுக்குன்னு? அப்ப நாங்க என்ன, எங்ககிட்ட இருந்து வரி பணத்தை எல்லாம் கொண்டு போய் அங்கே வைத்துக் கொள்கிறீர்களே, தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்லையே. நம்ம 1 ரூபாய் கொடுத்தா நீ திருப்பி கொடுக்கறது 28 பைசா 29 பைசா. மற்ற மாநிலத்துக்கு, நீங்க ஆட்சி செய்யற மாநிலத்துக்கு 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கா கொடுக்குறீங்கல்ல. 1 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 5 ரூபாய் 10 ரூபாய் 3 ரூபான்னு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் குறைந்தவர்களா? அப்ப நீங்க திருப்பி நிதியே கொடுக்கலன்னா, நிவாரணம் கொடுக்கலன்னா எங்க மக்களை எப்படி காப்பாற்றுவது? எப்படி சாலைகள் போடுவது? எப்படி ஸ்கூல் கட்டுறது? கல்லூரிகளை எப்படி கட்டுறது? மோடிக்கு சாதாரண மக்களை பற்றி அக்கறை இல்லை, கவலை இல்லை. அவர் கவலைப்படுறதெல்லாம் அதானி அம்பானியை பத்தி தான். அந்த அதை போல இருக்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் அவர் நல்லது செய்வாங்க பிஜேபி. ஏன்னா கார்பரேட் நிறுவனங்களை உழுக்குனா மிரட்டினா காசு வரும் இல்லையா? தேர்தல் பத்திரம்னு ஊழல் ஊழல்னு பேசுறாரு. என்னாச்சு? அடிப்படல. சரி சரி, பாருங்க, பிஜேபி மோடியை பத்தி பேசினாலே நிக்கிற ஆளு விழுது. இப்படி பத்திரமா இருங்க. நான் இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் பேச போறேன் அவங்கள பத்தி தான். அதனால எல்லாருமே பத்திரமா இருங்க. கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் ரத்து செய்யறாங்க. விவசாயிக்கு கடன் ரத்து இல்ல, அடிப்படை ஆதார விலை கிடையாது. ஆனா கார்பரேட் நிறுவனங்களுக்கு 15,000 லட்சம் கோடி அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் ரத்து மோடி ஆட்சியில. ஆனா பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னா உங்ககிட்ட இருந்து பிடிக்கிறாங்கல்ல காசு பேங்க்ல,
நமக்கே காசு இல்லைன்னு கம்மியா வச்சிருக்கோம். அதுலயும் இவங்க காசு பிடுங்குறாங்க. அப்படி பிடுங்கி சேர்த்த காசு எவ்வளவு தெரியுமா? 21,000 கோடி. 21,000 கோடி சாதாரண சாமானிய மக்கள் வசதி வாய்ப்பு இல்லாமல் பேங்க்ல கூட காசு வச்சுக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து வாங்கின காசு இது. ஆனா கார்பரேட் நிறுவனங்களுக்கு லட்சம் கோடிகள் அங்கு அவங்களுக்கு கடன் ரத்து செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி சாதாரண மக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடித்து அவர்களை நோகடித்து அவர்களுக்கு வாழ்க்கையே எதிர்காலமே இருக்கக்கூடாது என்று நினைத்து ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது பிஜேபி. திடீர்னு மோடிக்கு தன்னால நம்மள ஹிந்தி படினாரு, சரியா? இப்ப திடீர்னு அவருக்கு தமிழ் படிக்கிறதுக்கு ஆசை வந்துருச்சு, தேர்தல் வந்துச்சுல்ல. தேர்தலுக்கு அப்புறம் ஃப்ரீயா தானே இருக்க போறாரு இல்லையா? நம்மளும் ஒரு நல்ல வாத்தியாரா அனுப்பலாம், படிக்கட்டும். ஆனா தமிழுக்கு காசு கொடுக்க மாட்டாரு. யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கு காசு கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேர்தல் நேரத்துல கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறேன்னாரு. மானியம் வரல. அவர் ஆட்சிக்கு வந்தப்ப 410 ரூபாய் கேஸ் சிலிண்டர். இப்ப எவ்வளவு? 1100 ரூபாய். அந்த 100 ரூபாய் எலெக்ஷன் வருதுன்னு கம்மி பண்ணாரு. இதையெல்லாம் அதே போல 15 லட்சம் அது வராத பத்தி பேசியே பிரயோஜனம் இல்ல. 1 கோடி இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வேலை கொடுக்கறேன்னாரு. கொடுக்கல. போய் கேட்டா போய் பக்கோடா போட அதுவும் தான் வேலைன்னாரு இல்லையா? அவங்க எப்படி அவரா இத்தனை நாள் ஏன் கட்டல? ஆட்சியில இருந்தப்ப கட்டாம அப்புறம் என்னத்தை கட்ட போறாங்க? அதனால இப்படி மக்களை தொடர்ந்து ஏமாற்றி மக்களை பிரிச்சு மதத்தின் பேரால ஜாதியின் பெயரால் பிரித்து அரசியல் லாபம் காண வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சில சகோதரிகள் இங்க வந்திருக்கீங்க. பெண்களை நாங்க மதிக்கிறோங்கிறாங்க. ஆனா பிஜேபி ஆட்சியில பிஜேபி எம்பிக்கள் 44 பேர் மேல பெண்களுக்கு எதிரான குற்றங்களை, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செய்ததற்கான வழக்கு இருக்கு. ஆனா யார் மேலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட 44 பேருக்கு சீட்டை கொடுத்து கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் உட்கார வச்சிருக்கவங்களுக்கு பெண்கள் மேல என்ன அக்கறை இருக்கும்? அதனால இந்த தேர்தலிலே அவர்களுக்கு நாம் சரியான பாடத்தை சொல்லி தர வேண்டும். அதிமுக அவங்க கொண்டு வந்த அத்தனை தப்பான மக்களுக்கு எதிரான சட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துழைத்தவர்கள், ஒத்துழைச்சு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க. அதனால அவங்களும் இவங்களும் வேற இல்ல. எடப்பாடி பழனிசாமி எதை மோடி கொண்டு வந்தாலும், எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும், அது சிஏஏ இருக்கட்டும், விவசாயிகளுக்கு எதிரான சட்டம், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம், அத்தனைக்கும் அங்க நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது பழனிசாமி. 2 பேரும் ஒண்ணு, அது பெரிய ஸ்டிக்கர், இது சின்ன ஸ்டிக்கர், ரெண்டும் ஒட்டிக்கும் தேர்தல் முடிஞ்ச உடனே. அதனால அவங்களை நம்பி தயவு செய்து 2 பேரையும் ஓரங்கட்டி ஒதுக்கி வைக்க வேண்டிய நேரம் என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலிலே நாம் சரியான வாக்களிக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ 500 ரூபாய்க்கு குறைக்கப்பட்டு வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் 75 ரூபாய், டீசல் 65 ரூபாய்க்கு டீசல் விலை குறைக்கப்படும். அதே போல இங்க இருக்கக்கூடிய டோல்கேட் எல்லாம் 10 அடிக்கு ஒரு தடவை காசு வாங்குறாங்கல்ல, அந்த டோல்கேட்டுகள் மூடப்படும்.
நம்முடைய முதலமைச்சர் இப்படி 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 1,15,00,000 பேர் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க. சில பேருக்கு விடுபட்டு இருக்கு. தேர்தல் முடிந்தவுடன் அது நிச்சயமாக ஒரு முகாம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா என்னவா வருமா? அதாமா விட்டு போனவங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஏற்றி விட்டு அது யார் யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்கும். சரியா? வரும். அதனால இதையெல்லாம் நாங்க செய்யணும்னா நீங்க என்ன பண்ணணும்? வரக்கூடிய தேர்தலிலே என்னுடைய இரண்டாம் தாய் வீடாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியிலே மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம் உதயசூரியன். ஓட்டு பெட்டியில முதல் பெட்டி, முதல் பேரு, முதல் சின்னம் உதயசூரியன். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.